ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேணுகா ஆரி டிசைனர். எங்களோட சேனலுக்கு கண்டினியூவா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பாத்தீங்கன்னா இப்போ வெளியில எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க வந்து எங்களோட நாங்க நல்லா பண்ணி தருவோங்கிற ஒரு பிலீவ்னஸ் வச்சுதான் எங்களுக்கு வந்து நீங்க அங்க இருந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க கேட்குற மாதிரியே வந்து நாங்க அந்த டைமுக்கு நீங்க கேட்குற டிசைன்ஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம மத்த எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு இந்த ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ல நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஒரு பிளவுஸா நம்ம எப்படி இருக்குது ஃபைனல் லுக் மட்டும் தான் உங்களுக்கு இது எல்லாமே காட்டுறோம். இது எல்லாமே ஒர்க் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி நாங்க ரெடி பண்ணிட்டோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் பிளவுஸ். இதுல ஒயிட் கலர் பீடு யூஸ் பண்ணிருக்கிறோம். எல்லாமே கோல்டன் ஒர்க். ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பீட் ஒர்க் தான் பண்ணிருக்கோம். ஒரு எலகண்டான ஒர்க் இது. இந்த மெரூன்ல ஒயிட் பீட் வந்து நல்ல ஹைலைட்டிங்கா நமக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பிளவுஸ். மேக்சிமம் நிறைய பேருக்கு இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இதுலயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒர்க் தான். அதுல நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் வர மாதிரி இந்த ஒர்க் பண்ணிருக்கிறோம். அடுத்து சூப்பரான ஒரு ப்ளூ கலரு, ஒரு பெப்சி ப்ளூ கலரு. அதுலயுமே நம்ம சேம் கோல்டன் ஒர்க் பிளஸ் அந்த ஸ்டோன்ஸ் கொடுக்கும் போது எப்பயுமே நம்ம இந்த ப்ளூல பாத்தீங்கன்னா கோல்டன் ஒர்க் வந்து நல்ல சூப்பரான ஒரு நீட்டா கிடைக்கும். நீங்க வந்து ப்ளூ கலர் பிளவுஸ்க்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு சிம்பிளான டிசைன் செலக்ட் பண்ணீங்கன்னா கூடயுமே வந்து அது நல்லா சூப்பரா ஹைலைட்டிங்கா இருக்கும். அந்த ப்ளூல வந்து கோல்டன் வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் நமக்கு. இது பாருங்க, இதுவும் ஒரு டார்க் கலர் தான். இதுல நல்ல மல்டி கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணிருக்கிறோம். எவ்வளவு நீட்டா பினிஷிங்கா இருக்குது பாருங்க. ஒர்க் எல்லாமே ஒன்னும் ஒரு ஒரு கலருக்கு ஒரே டிசைன் ரிப்பீட்டாக இருக்கும். இருந்தாலும் வேற வேற கலருக்கு அந்த லுக் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ஒரே டிசைனே வந்து நம்ம பிங்க்ல பண்றோம், அதே ப்ளூல பண்றோம் போது ஒரு ஒரு கலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் லுக் வைஸ் சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு டார்க் வயலட் கலரு. இந்த கலர் யூஸ் பண்ணும் போதும் ரொம்ப நல்லா அழகா தெரியும் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ. சேம் அதே தான். நம்ம டார்க் ப்ளூலையும் பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ஒர்க் கொடுக்கும் போது நல்லா நமக்கு கிராண்டா இருக்கும். நம்ம ஒரு டார்க் கலர் எடுத்து ஒரு பிளவுஸ் ஒர்க் பண்றோம்னா ஒரு சிம்பிளான டிசைனை நம்ம கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். அந்த டார்க் கலர்ல அந்த சிம்பிள் ஒர்க் கூட வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பாருங்க, ஒரு ராணி பிங்க் கலரு. ராணி பிங்க்ல இந்த டியூப்ஸ், ஸ்டோன்ஸ், பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிருக்கிறோம். எவ்வளவு நீட்டா எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஒரு ஒரு கலருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லுக் இருக்குது. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கலர்ஸ் பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு லேவண்டர் மாதிரி ஒரு லைட் கலர். இது லைட்ல இதுலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கோல்டன் ஒர்க் நல்ல ஹைலைட்டா இருக்குது. ஒரு ஒரு கலர் நம்ம வந்து எந்த கலர் வந்து யூஸ் பண்றோமோ அந்த கலருக்கு சூட் ஆகுற மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நீங்க டிசைன் செலக்ட் பண்ணும் போது ஏதாவது ஒரு டிசைனை நம்மளா எடுக்கும் போது மேட்ச் ஆகாம போயிடும். நீங்க வந்து ஒரு லைட் கலர் பிளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட் கலருக்கு எந்த டிசைன் போட்டா நல்லா நீட்டா இருக்கும். ஒரு டார்க் கலர் பிளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டார்க் கலர் பிளவுஸுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது நீங்க அதுக்கு செட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ஒர்க் பண்ணா நல்லா நீட்டா அழகா இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஒயிட் கலர் பீட் வைக்கிறது லைக் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒயிட் யூஸ் பண்றது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க அந்த ஒரு ஒயிட் கலர் பீடு
யூஸ் பண்ணியிருக்கும் போது அவங்க வியர் பண்ணியிருக்கும் போது நீங்க பாருங்க அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதிகமா நம்ம ஒயிட் யூஸ் பண்ணக்கூடாது. மினிமமா அந்த பேர்ல் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும். அந்த அதே மாதிரி நீங்க ஒரு டிசைன் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கலருக்கும் ஒரு மாதிரி செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்தது இப்ப பிங்க்ல கோல்டன் ஒர்க் பண்றோம், காப்பர் ஒர்க் பண்றோம், அதே சில்வர் ஒர்க் பண்றோம். நீங்க வந்து ஒரு சில்வர் கலர் saree வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டிசைன் செலக்ட் பண்ணும் போது அந்த சில்வருக்கு நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு சூட் ஆகுற மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணும். நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் செலக்ட் பண்ணி அதை சில்வருக்கு பண்ணும் போது அது லுக் வைஸ் மேட்ச் ஆகாம போயிடும். அதே மாதிரி ஒரு காப்பர் கலர் saree எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காப்பருக்கு சூட் ஆகுற மாதிரி நீங்க டிசைன் செலக்ட் பண்ணணும். நீங்க ஒன்னும் நீங்க பார்த்து டிசைன்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க saree கலர் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அந்த saree கலருக்கு நம்ம அதை கோல்டு யூஸ் பண்றோமா, காப்பர் யூஸ் பண்றோமா, அப்ப கோல்டு யூஸ் பண்ணும் போது அதுக்கு என்ன டிசைன் பண்ணலாம், காப்பர் யூஸ் பண்ணும் போது என்ன டிசைன் பண்ணலாம். இன்னொன்னு நமக்கு வந்து சாரியும் பிளவுஸும் கான்ட்ராஸ்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு சூட் ஆகுற மாதிரி நீங்க டிசைன்ஸ் எடுக்கணும். இல்ல உங்களுக்கு வந்து செல்ஃப் கலரான ஒரு saree அப்படின்னா செல்ஃப் கலரா இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்து நீங்க சூஸ் பண்ணணும். ஃபைனலா என்னன்னா உங்களுக்கு எந்த டிசைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஒர்க் ரொம்ப மைல்டா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா பிரைட் கலர் யூஸ் பண்றதா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து நான் கொஞ்சம் பிரைட் கலரா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பாருங்க நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் கலரு, இதுல கோல்டன் ஒர்க்கு. நம்ம இங்க பண்ணிருக்கிற எல்லா ஒர்க்குமே பாத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ண கலருக்கு கோல்டன் ஒர்க் வந்து அவ்வளோ அழகா வந்திருக்குது. இதுல பாருங்க இது ஒரு லைட் பிங்க்கு, ஆனியன் பிங்க் மாதிரி. இதுலயும் பாருங்க அந்த கோல்டன் ஒர்க் வந்து எவ்வளவு நீட்டா வந்திருக்குது. இதுல நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம், ஸ்டோன்ஸ் கொஞ்சமா ஜெர்தோஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்ல தான் வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து அழகா தெரியும். நல்லா நம்ம கிராண்ட் ஒர்க் பண்ணும் போது மோஸ்டா அதுல டிசைன்ஸ் வந்து நமக்கு அதுல பிரிச்சு தெரியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் பண்ணும் போதுதான் அந்த டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைனும் நல்ல நமக்கு நல்ல நீட்டா வரும். இது பாருங்க கிரீன் கலரு, கிரீன்ல இந்த மல்டி கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்கிறது எவ்வளவு லுக்கா நல்லா இருக்குது பாருங்க. இதுல நம்ம கிரீனே யூஸ் பண்ணினோமா கூட நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. அந்த மல்டி கலர் போட்டிருக்கறதுனால நல்லா எடுப்பா வந்திருக்குது. அடுத்தது பிங்க்கு. பிங்க்ல பாருங்க எப்பவுமே வந்து அந்த கொஞ்சமாவது நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அது நல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம பீட் ஒர்க் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்காது. நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுக்கணும். த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே கலந்து பண்ணும் போதுதான் அந்த ஒர்க் நல்லா அழகா வரும். நம்ம ஆரி ஒர்க் அப்படின்னு நம்ம பண்ணும் போது நம்ம அது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கா பண்றோம். ஹேண்ட் ஒர்க்கா பண்ணும்போது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் பண்றோம் அப்படின்னா அதுல த்ரெட் ஒர்க்னா த்ரெட் ஒர்க் மட்டும்தான் வரும். ஆனா நம்ம இது பண்றது ஹேண்ட் ஒர்க். ஹேண்ட் ஒர்க்ல நமக்கு வேணுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டோன் ஒர்க், த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே கலந்து நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும். இந்த கலர் ஒரு லைட் ப்ளூ கலர் தான். லைட் ப்ளூல அந்த கோல்டன் ஒர்க் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. எவ்வளவு நீட்டா பினிஷிங்கா எவ்வளவு அழகா வந்திருக்குது. அடுத்தது மெரூன் கலரு. மெரூன்ல கோல்டன் ஒர்க் எப்பவுமே நம்ம அதை சொல்ல முடியாது. மெரூன்ல கோல்டன் ஒர்க் அவ்வளோ நீட்டா அழகா வரும். அது இந்த மெரூன்ல வந்து அந்த பேர்ல் யூஸ் பண்றது எப்பவுமே ஒரு ஹைலைட். அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வரும். உங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் போது நீங்க அந்த ஒயிட் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ நீட்டா இருக்கும்.
அடுத்தது நல்ல ஒரு இலை பச்சை. இந்த இலை பச்சையிலே இந்த கோல்டன் ஒர்க் எவ்வளவு நீட்டா வந்திருக்குது. இப்ப இந்த பிளவுஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். எந்த கலருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன கலர் எடுக்கலாம்ட்டு நீங்க இப்பவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வேணும் அப்படின்னா உடனே எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரா டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு டார்க் வயலட் கலரு. இதுல பாருங்க கொஞ்சம் வந்து இந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம். அதுல ஒரு பீட் ஒர்க் எல்லாம் வச்சு எவ்வளவு கிராண்டா இருக்குது பாருங்களேன். இதே நீங்க வியர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும். அடுத்ததா ஒரு கோல்டன் கலரு. நம்ம கோல்டன் கலர்ல ஃபுல்லாவே நம்ம கோல்டன் ஒர்க்கே பண்ணிருக்கிறோம். நீங்க இந்த பிளவுஸ் வந்து நீங்க எந்த சாரிக்கு வேணா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த கோல்டன்ல வர எந்த சாரிக்கு வேணா போட்டுக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஒர்க், கோல்டன் கலர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குது. இதுலயும் நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஜர்தோசி ஒர்க் எல்லாம் கொடுத்து பண்ணிருக்கிறோம். அடுத்தது ஒரு லைட் ப்ளூ கலரு. ப்ளூல ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஒர்க் பண்ணிருக்கிறோம். எவ்வளோ ஃபினிஷிங்கா, எவ்வளோ ஒரு நீட்டான ஒர்க்கு, நல்லா அட்ராக்டிவா இருக்குது. ஒரு கலர்ஸ்க்குமே வந்து இந்த டிசைன்ஸ் நமக்கு வந்து எப்பயுமே நல்லா அட்ராக்டிவா ஒரு பிளவுஸ் வருதுன்னா நம்ம கஸ்டமருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க அந்த மாதிரி நமக்கு அட்ராக்டிவான ஒரு கலர் எடுத்து அதுக்கான கரெக்டான டிசைன் வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனாலதான் நமக்கு இதோட அவுட்புட் வந்து நமக்கு இவ்வளவு சூப்பரா வந்திருக்குது. இப்ப நமக்கு இந்த ஒர்க் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒர்க் பண்ணி அதோட ஃபினிஷிங் பார்த்துட்டு தான் வந்து நமக்கு செட்டா இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வெளியில இருந்து நமக்கு கொடுக்குற சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க்கு பார்த்துட்டு அவங்க ஒர்க்கு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட ரெஃபரன்ஸ்லயுமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு மறுபடியும் திரும்ப திரும்ப வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கா நல்லா நீட்டா இருக்கும் ஒர்க் எல்லாமே. எங்களோட ஷாப் சேலம்ல தாரமங்கலத்துல இருக்குது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களும் ஒர்க்கு முடிச்சு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கொரியர் பண்ணி நீங்க வாங்குறது. இதுல உங்களுக்கு எந்த பிளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் பிடிக்கும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. டார்க் கலர் பிடிக்குமா, லைட் கலர் பிடிக்குமா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஆல்ரெடி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. இவங்களுக்கு இப்ப நிறைய டிசைன்ஸ் காட்டியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து சேலுக்கு கிடையாது. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து பிங்க் கலர் என்ன ரேட்டு, ப்ளூ கலர் என்ன ரேட்டு அப்படின்னு நீங்க கேட்க வேணாம். இது எல்லாமே ஒரு கஸ்டமரோட வந்து நமக்கு கொடுத்த ஆர்டர்ஸ். நம்ம இது வந்து கஸ்டமருக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும்னா நீங்க உங்களோட பிளவுஸும் மெஷர்மெண்ட் பிளவுஸும் எங்களுக்கு கொரியர் பண்ணணும். இது ரெடிமேட் பிளவுஸ் இல்ல, சேல் இல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க சேல் பண்றோன்ட்டு. இது சேல்ஸ் கிடையாது. நீங்க உங்களோட பிளவுஸ் சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சேட்ல கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்கு, பிரைடல் ஒர்க்கு, நெட்டட் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒர்க் வேணும்னாலும் எல்லாமே பண்ணி தரோம். எல்லா வீடியோஸுமே நாங்கள் வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்து நாங்கள் அப்லோட் பண்றோம்.
நீங்க கண்டினியூவா பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்காங்க. இதே மாதிரி நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ முகூர்த்த சீசன் வேற நிறைய வந்து கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம அந்த ஒர்க் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பாய்.